தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களும் சரி புதுசா வந்திருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட்டுகள் பிரியுமா, விட்டு கொடுத்துருமா அதிமுகவும் சரி? இன்றைக்கு இல்ல, இன்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு வங்கி ஒரு நாளும் பிரியாது. இன்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய ஓட்டு ஒரு நாளும் பிரிந்ததா சரித்திரமே இல்லை. மற்றபடி எங்களுடைய வாக்கு வங்கியை சிதைக்கிறதுக்கு நாம் தமிழரால் முடியாது, தாவாக்காவாலே முடியாது, பிற கட்சிகளாலே முடியாது. போட்டியே பாத்தீங்கன்னா திமுக வெர்சஸ் அதிமுக தான். இப்ப இந்திய கூட்டணியில ஓபிஎஸ் வராங்க, அதிமுக இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் அதிமுக திருப்பி கட்சியில சேர்த்துக்குமா சார்? கூட்டணி விவகாரத்தை பொறுத்தல யாரை சேர்க்கணும் யாரை கழிக்கணுங்கிறது அது யாரா இருந்தாலும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்ன முடிவு எடுக்காங்களோ அதற்கு நாங்க கட்டுப்பட்டு நடப்போம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருக்காரு. அண்ணாமலை அவர்களுக்கும் இவங்களுக்கு என்ன சார் ஒரு வேறுபாடு நீங்க பாக்குறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா அது பாஜக கட்சியோட நிலைப்பாடு. எங்களை பொறுத்தளவுல பாஜக ஒரு கூட்டணி கட்சி, அவ்வளவுதான். அது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவங்க என்ன நினைக்காங்க, நாங்க என்ன நினைக்கிறோங்கிறதெல்லாம் அது செகண்ட் திங் தான். மற்றபடி எங்களுக்கு யாரு இருந்தா என்ன, அது நயினார் நாகேந்திரன் வந்ததுனால அவங்க பாஜக காரங்க தான் என்ன நினைக்காங்க நீங்க கேட்கணும். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தேசிய தலைமையும் எங்களோட தலைமையும் தான் முடிவு பண்ணணும். அது யார் வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நேற்று மேயர் பிரியா அவர்கள் பான்ஸ் பவுடரா இல்ல ஒரு செய்தியாளர் போய் கேட்டிருக்காங்க, மேம் இது என்ன மேம் பவுடரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்ன ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம எதனா பான்ஸ் பவுடரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டும் தோணியில போயிருக்காங்க. நீ எந்த சேனல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்தியாளர்கள் பார்த்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சார்? மேயருங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை மேயர் தான் பாத்தீங்கன்னா மிக ஸ்பெஷல் பவர். மேயர் அப்படிங்கிறது மக்களோட முதல் இதுல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அற்புதமான ஒரு பதவி மேயர் பதவி. அவங்க இப்படி ஒரு பொறுப்பற்ற முறையில பதில் சொல்றது அதுவும் மீடியாவை மிரட்டுற தோணியில பேசுறது கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருநெல்வேலி மண்டல இணைச் செயலாளரும் தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்கட்சி கொறடாவுமான திரு மந்திரமூர்த்தி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உங்களை ஒரு நேர்காணல் எடுக்கிறேன் சார். உண்மையிலே கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். சார் இப்ப இருக்கிற காலகட்டத்துல, அதாவது 2026 தேர்தல் இருக்குல்ல சார், பயங்கர ஒரு போட்டியா இருக்க போது, அதுலயும் குறிப்பா தமிழகத்துல பயங்கரமான ஒரு மண்டலம்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லயே தூத்துக்குடி மண்டலம் மற்றும் திருநெல்வேலி மண்டலம் மட்டும்தான் சார். ஆமா சார். இப்ப தூத்துக்குடின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திமுக எவ்வளவு ஒரு பலம் பெருந்திய ஒரு கட்சியா இருக்கோ அதே அளவுக்குதான் அதிமுகவும் இருக்கு. கண்டிப்பா. ஆமா சார். இப்ப அதே இதுல நாம் தமிழரும் சரி மற்றும் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களும் சரி புதுசா வந்திருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட்டுகள் பிரியுமா, விட்டு கொடுத்துருமா அதிமுகவும் சரி? ஆனா பாத்துக்கோங்க, இப்போ பாத்தீங்கன்னா இன்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு வங்கி ஒரு நாளும் பிரியாது. இன்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய ஓட்டு ஒரு நாளும் பிரிந்ததா சரித்திரமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்சி மாற்றத்துக்கான முன்ன பின்ன இருக்குமே தவிர மற்றபடி எங்களுடைய வாக்கு வங்கியை சிதைக்கிறதுக்கு நாம் தமிழரால் முடியாது, தாவாக்காவாலே முடியாது, பிற கட்சிகளாலே முடியாது. போட்டியே பாத்தீங்கன்னா திமுக வெர்சஸ் அதிமுக தான். அவங்களுக்கு எங்களுக்குமே பாத்தீங்கன்னா நூல் இலையில தான் ஓட்டு வித்தியாசமே டிஃபரன்சியேஷன் இருக்கும். த்ரூ அவுட் தமிழ்நாடு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா சொச்ச ஓட்டுல தான் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை நாங்க ஆட்சியை இழந்திருக்கோம். அதனால எந்த கட்சி வந்தாலும் சரி எங்களோட ஓட்டு வங்கியை துளி கூட பாதிக்காது. பிகாஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் இவங்க எல்லாம் மிக பெரிய மக்கள் பணி செஞ்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இப்ப இந்திய கூட்டணியில ஓபிஎஸ் வராங்க, அதிமுக இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் அதிமுக திருப்பி கட்சியில சேர்த்துக்குமா சார்? கூட்டணியை பொறுத்தளவுல அது எதுவா இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய நிலைப்பாடு தான். அவங்க மூத்த நிர்வாகிகளோட, நம்ம தலைமை கழக நிர்வாகிகளோட பேசி என்ன முடிவு எடுக்காங்களோ, நேற்று கூட நடந்த அந்த தலைமை கழகத்தின் செயற்குழு கூட்டத்துல மிக சிறப்பான ஒரு வெற்றி கூட்டணி அமையும் இருக்காங்க.
அதனால கூட்டணி விவகாரத்தை பொறுத்தல யாரை சேர்க்கணும் யாரை கழிக்கணுங்கிறது அது யாரா இருந்தாலும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்ன முடிவு எடுக்காங்களோ அதற்கு நாங்க கட்டுப்பட்டு நடப்போம், எல்லா விதமான தொண்டர்களும் நிர்வாகிகளும். சார் கண்டிப்பா சார். சார் உயர் திரு செங்கோட்டையன் அவர்களோட அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த கட்சியில இருக்கிற அந்த செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல சார், அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சார்? செங்கோட்டையனை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க அவர் எங்களுடைய மூத்த நிர்வாகி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து தற்போது வரை அவர் எங்களுக்கு மூற்று ஆலோசனை வழங்குற ஒரு நல்ல நிர்வாகி தான் அவரு. அவரை பொறுத்தளவுல எந்த விதமான பிளவும் கிடையாது, கருத்து மோதலும் கிடையாது. நேத்து கூட பாத்தீங்கன்னா நம்ம மாவட்ட செயலர் கூட்டத்துல கடந்த வாரம் தலைமை கழகத்துல முன்னின்று எடப்பாடியாரோட உட்காந்து நல்லா அருமையான சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது போல தொடர்ந்து, அது இன்றைக்கு மட்டும் இல்ல, அன்றைக்கும் மறுநாள் நேற்றைய நிகழ்ச்சியில் கூட கலந்துருக்காங்க. அதனால அந்த விதமான அப்படி நீங்க சொல்ற விதமான எந்த விதமான கருத்தும் அது கிடையாதுன்னு சொல்றேன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்களால. இல்ல சார், கடைசி முடிக்க நான் கடைநிலை நான் தொண்டனாகவே இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல தலைமை கழக நிர்வாகிகள் இருந்து கடைநிலை தொண்டர்கள் வர, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து புரட்சி தமிழ் எடப்பாடியார் காலம் வர அனைவருமே எந்த போஸ்டிங்ல இருந்தாலும் ஒரு கடைநிலை தொண்டனாக எங்களுடைய கழகத்துக்கும் மக்களுக்கும் தொண்டு செய்யணும் தான் நாங்க ஒவ்வொருத்தருமே நினைப்போம். எங்களை பொறுத்தவரை போஸ்டிங்கிறது செகண்ட் தான். ரெண்டாவது தொண்டனா நம்ம உண்மையிலே கட்சி பண்ணோம்னா ஒரு தொண்டனா இருந்து பணியாற்றுறது தான் எங்களுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா சார். சார் பாஜகவின் மாநில தலைவர் உயர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு பாஜகவின் மாநில தலைவரா இருக்காரு. அண்ணாமலை அவர்களுக்கும் இவங்களுக்கு என்ன சார் ஒரு வேறுபாடு நீங்க பாக்குறீங்க? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது பாஜக கட்சியோட நிலைப்பாடு. எங்களை பொறுத்தளவுல பாஜக ஒரு கூட்டணி கட்சி, அவ்வளவுதான். அது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவங்க என்ன நினைக்காங்க, நாங்க என்ன நினைக்கிறோங்கிறதெல்லாம் அது செகண்ட் திங் தான். மற்றபடி எங்களுக்கு யார் இருந்தா என்ன, அது நயினார் நாகேந்திரன் வந்ததுனால அவங்க பாஜக காரங்க தான் என்ன நினைக்காங்கன்னு நீங்க கேட்கணும். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தேசிய தலைமையும் எங்களோட தலைமையும் தான் முடிவு பண்ணணும். அது யார் வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது சார். இல்ல சார், இப்ப நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா உயர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிற முடிக்க அதிமுக கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் வந்த ஒரு 2 நாட்கள்ல இந்த ஒரு நாட்கள்லயே அடுத்த கூட்டணியை உறுதி செய்யப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், எங்களோட கட்சி நிலைப்பாடை தான் நாங்க எடுத்து சொல்ல முடியும். இப்போ எங்களோட கட்சி சார்ந்து நீங்க கேட்கீங்க, அதுல சரியான பதில் எங்களால சொல்ல முடியும். பாஜகவோட அண்ணாமலையாரை பத்தியோ அதே மாதிரி நம்ம நயினார் நாகேந்திரனை பத்தியோ நீங்க கேட்கறது எங்களுக்கு உண்மையிலே அடுத்த கட்சியை பத்தி நாங்க பாடியை பத்தி நாங்க சொல்ல முடியாதுல்ல. அது என்ன, யார் தலைவரா வரணும் யார் தொண்டரா வரணும்னு நிர்ணயிக்கிற அதிகாரம் தேசிய தலைமையில தான் இருக்கு. அதனால அதை பத்தி நாங்க பாஜகவோட தலைமையை பத்தி கருத்து சொல்லக்கூடாது. கருத்து சொல்றதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. எங்களுடைய கழகம் அது சார்ந்து நாங்க அதை பத்தி ஒன்னும் கருத்து பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இந்த டீலிமிட்டேஷன் சொல்றாங்கல்ல சார், தொகுதி குறைப்பு, அதிமுக இதுல எப்படி சார் நிலைப்பாடோட இருக்கு? தொகுதி மறுவரையை பொறுத்தளவுல இப்ப கூட எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று சட்டசபையில மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி ஆல்ரெடி எங்களோட புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதுதான், எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில சொன்னதுதான். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை பொறுத்து தொகுதி மறுவரையை பொறுத்தளவுல எங்களுடைய எடப்பாடியார் என்ன நிலைப்பாடு எடுக்காரு வரைக்குமே தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் ஃபேவரான ஒரு நிலைப்பாடை தான் தமிழகத்தின் சார்பா எடுப்போம். அதே நிலைப்பாடு தான் சார். நீட் தேர்வுல கடைசி முடிக்க பிஜேபியோட அந்த ஒரு நிலைப்பாடுக்கும் சரி, அதிமுகவின் நிலைப்பாடுக்கும் சரி கொஞ்சம் முரண்பட்டு இருந்துச்சு. ஆனாலும் எப்படி சார் இந்த ஒரு கூட்டணி? முக்கியமான நீட் தேர்வு தான் இங்க முக்கியமா சொல்றாங்க. தமிழகத்துல இப்ப முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னா நீட் தேர்வு தான், குழந்தைகளுக்கு உண்டானது. கரெக்ட் சார். அதாவது நீட் தேர்வு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீட் தேர்வை யார் கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா முழுக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியிலேயே தான் அந்த நீட் தேர்வே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும் போதுல அந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததுல இருந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்தினதே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக தான். இன்னைக்கு அவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நீட் ரகசியம் ஒண்ணு இருக்குன்னாரு நிரூபிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆயிட்டு நீட் தேர்வு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் மாற்று சக்தியா இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை, உள்ஒதுக்கீடு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு தரணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஏழை எளிய மருத்துவ கனவை நினைவாக்கின ஒரே முதல்வர் இந்தியாவில எங்களுடைய புரட்சி தமிழர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய நிலைப்பாடு மிக சரியானதான் நான் சொல்றேன்.
சார் தொடர்ந்து இந்த திமுகல பாத்தீங்கன்னா முன்னணி அமைச்சர்களும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அமைச்சர்களும் சரி, பெண்கள் விஷயத்துல தகாத வார்த்தைகள்ல சொல்லி அவங்களோட கட்சி வந்து பறி போயிருக்கு. திரு பொன்முடியாக இருக்கட்டும், நிறைய கட்சி சரி திமுகவுல சரி மூத்த உறுப்பினர்களா இருந்தாலும் சரி, மூத்த அமைச்சர்களா இருந்தாலும் சரி. ஏன் சார் இது என்ன சார் காரணம்? உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல மீடியாக்களுக்கு. அதாவது திமுக பொறுத்தளவுல எப்பவுமே பெண்களை இழிவா பேசுறதுதான். அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கேவலமா பெண்களை நடத்த முடியுமோ, இழிவா நடத்த முடியுமோ அந்த மாதிரி அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இன்றைய நேற்று காலத்துல காலம் தொட்டு வந்து இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க திமுக அமைச்சர்கள். இந்த பொன்முடி பேசுனதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக மிக மோசமா பேசியிருக்காரு. அதெல்லாம் அருவருக்கத்தக்க வார்த்தை. அதெல்லாம் ஏத்துக்கிடவே முடியாது. இப்படி அவங்க வந்து தொடர்ந்து யார முதல்ல ஓசி பஸ்ன்னு சொல்லி பெண்களை அவதூறா ஏசுறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை திமுக பேசிக்கிட்டே வராங்க. அவர் மட்டும் இல்ல எல்லா அமைச்சர்களும் அப்படித்தான் பேசுவாங்க. அது மட்டும் சில நேரங்கள்ல சோசியல் மீடியா அப்படி வெளிவந்தது. திமுகவை வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துறதையும் அவதூறா பேசுறத அவங்களோட கொள்கைகள் வெளியில பாத்தீங்கன்னா பேசுவாங்க. என்னைக்குமே அவங்க உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுதான் அவங்களோட நிலைப்பாடு. அமைச்சரவை மாற்றம்ல இப்ப இருக்காங்கல்ல சார், இப்ப அமைச்சரவை மாற்றம் செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வாக்கு வங்கி திமுக கூடுமா சார்? ஒருபோதும் திமுகவுக்கு இனிமேல் வாக்கு வங்கி கூடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வாக்கு வங்கி சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இவங்க தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வராங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கு. எப்படி இவங்களுக்கு வாக்கு வங்கி குறையாம இருக்கும்? போதைப் பொருள் விற்பனை, பள்ளி குழந்தைகள் இருந்து பெண்கள் வர இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் புழக்கம் தான் இருக்கு. இவங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? எங்கேயுமே வந்து சுதந்திரமா யாரும் வாழ முடியல. அதனால இவங்களோட வாக்கு வங்கி மிக கடுமையா சரிய போது இவங்களோட ஆட்சியை இழக்கிறது உறுதி. கண்டிப்பா சார். 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தலா வந்து அமைய போகுது. இந்த இடத்துல அதிமுகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அது திமுகவினோட ஃபுல்லா பேக் ஃபயர் தான். இந்த கடந்த ஒரு 6 மாசம் நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னாவே சட்டம் மற்றும் ஒழுங்குல மற்றும் பாதுகாப்பு விஷயத்துல எல்லாமே பேக் ஃபயரா தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. இந்த இதுல இந்த இந்த ஒரு ஒரு கோர்ட்ல இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து அதிமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையை நிப்பாட்டும் சட்டம் ஒழுங்குல? கரெக்ட் சார். என்னைக்குமே பாத்தீங்கன்னா அம்மாவோட அரசு கடந்த 10 ஆண்டு காலமா இருக்கட்டும், இதுக்கு முந்தைய காலமா இருக்கட்டும், எப்பவுமே வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுல மிக மிக ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இன்றைய தேதியா இருக்கட்டும், அவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கலாம் இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பாதுகாக்க இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளை வந்து செயல்படுத்துற விதமா இருக்கட்டும், அப்படியே சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சியில 2 ஆண்டுல ஒரு 959 கொலை நடந்திருக்கு. இது எங்கேயாவது நடக்குமா? தொடர்ந்து கொலை. தொடர்ந்து நேத்து பாருங்க ஈரோட்டுல, திருப்பூர்ல 2 பேரு ஜோடியா குடும்பத்தோட இப்படி படுகொலைகள் பாதாளமா நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னே தெரியல. ஏன்னா இவங்கதான் கண்ட்ரோலே பண்றது இல்லையா? போலீஸ் கைகள் கெட்டப்பட்டிருக்கு, காவல்துறை அதிகாரிகள் கைகள் கெட்டப்பட்டிருக்கு. இவங்களோட வந்து எந்த செயல்பாடும் சரி கிடையாது. சந்து பந்து கூட போதைப் பொருள் வைக்காங்க. இன்றைக்கு கூட ஒரு ஸ்டேட்டஸ்டிக் பார்த்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மீடியாக்கள்ல தான் போட்டிருக்காங்க. முன்விரோதம் மற்றும் பழி வாங்குற கொலைகள் தான் சமீபத்துல மிக தமிழ்நாட்டுல பயங்கரமா நடந்துகிட்டு இருக்காங்க. பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா என்ன பண்றது? ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சட்ட ஒழுங்க புரட்சி தலைவி அம்மாவா இருக்கட்டும், புரட்சி தமிழ் எடப்பாடியா இருக்கட்டும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குனாங்க. நீங்க அது யார்கிட்ட வேணாலும் உண்மைதான். அம்மாவோட அரசு இருந்திருக்கலாமே, எடப்பாடியோட அரசு இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமா இருக்கு. அதனால நிச்சயம் எங்க ஆட்சி அமைஞ்ச உடனே சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராணுவ கட்டுப்பாட்டோட செயல்படுத்துவார் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். கண்டிப்பா சார். சார் முக்கியமான ஒரு கேள்வி. தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு 2026 தேர்தல்ல அதிமுக என்ன சார் செய்ய போகுது? ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா இவங்க 4 வருஷம் ஆண்டு நான் பொதுவா தூத்துக்குடி தொகுதி, தூத்துக்குடி திருச்செந்தூரா இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே இருக்கும். 2 அமைச்சர்கள் இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எந்த வேலையும் செய்யல. அவங்க வந்து எந்த திட்டத்தையும் கொண்டு வரல, எந்த செயல்பாடுமே கிடையாது. சும்மா இவங்க வந்து அது இதுன்னு சொல்றாங்களே தவிர ஒரு விதமான எதுவுமே இங்க தூத்துக்குடிக்கு கொண்டும் போனதில்லை. இப்ப பாத்தீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா விவிடி சிக்னல் சொன்னாங்க. தூத்துக்குடி மெயின்ல இருக்கு விவிடி சிக்னல். அதுல ஒரு மேம்பாலம் கட்டணும்னு சொல்லி 4 வருஷம் ஆயிட்டு. எங்க ஆட்சியில கொண்டுதான் திட்டத்தை தடுத்தது மட்டும் காணாதுன்னு இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு சாலை வசதி ஏற்படுத்திருக்காங்களா? கிடையாது. ஏதாவது ஒரு கல்லூரி திறந்திருக்காங்களா தூத்துக்குடியில? இன்ன வரைக்கும் ஆயிட்டு. தூத்துக்குடியில நீங்க ஒரு அரசு கல்லூரி இருக்கா? தூத்துக்குடியில கேட்க அரசு கல்லூரி கிடையாது. எல்லாமே பிரைவேட் காலேஜ் தான் இருக்கு. ஒரு அரசு மகளிர் ஸ்கூல் இருக்கா? கிடையாது. அரசு உயர்நிலை பள்ளி இருக்கா? ஒண்ணுதான் இருக்கு. இங்க மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க பேசிக்கா சொல்றேன், அமைச்சர் கீதாஜீவன் தொகுதி தான் என்னோட வாடகை எடுத்துக்கோங்களேன். ஒரு இடத்துல அங்கன்வாடி மையமே கிடையாது. இவங்க சொல்றாங்க
அவங்களோட சொந்த தொகுதியில அவங்களோட இதுலயே வந்து அங்கன்வாடி மையம் நிறைய வாடகை கட்டடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மிக மோசமான சூழ்நிலை, எத்தனையோ அங்கன்வாடி கட்டடங்கள் இடிகிற சூழ்நிலையில இருக்கு. அப்புறம் எப்படி இவங்க வந்து மக்கள்கிட்ட வாக்கு வங்கி பெற முடியும்? இவங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன திட்டத்தை செஞ்சாங்க சொல்லுங்க. அதனால சார் கண்டிப்பா சார். ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க உங்களோட கூட்டத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு கவுன்சிலர் கூட்டத்துக்கே நீங்க போறீங்க. அந்த கூட்டத்துல உங்களை இப்ப பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுதா திமுகவின் சார்பில்? கரெக்ட் சார். அந்த கூட்டத்துல வந்து நீங்க பார்த்து ஒவ்வொரு கூட்டத்திலையுமே வந்து நாங்க வந்து என்னோட மக்கள் பிரச்சனையும் தூத்துக்குடி உள்ள பிரச்சனை சார்பா நான் பேசுறதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பும். நம்ம எந்திரிச்சாலே போதும், திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து கையை பிடிச்சு இழுக்கிறது, அது ஓன்னு கூச்சலிடுறது, எதையுமே பேச விடாம இருக்கிறது. இவங்க வந்து தொடர்ந்து இந்த தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தவரை திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்கள் பிரச்சனையை பேசவே விடுறது இல்ல. குறிப்பா அதிமுக வார்டுக்கு அவங்க எதுவும் செய்யறது இல்ல, அதே உறுப்பினரையும் செயல்படுற விடுறது இல்ல. இது வந்து தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி எடுத்து பாருங்க, கடந்த நியூஸ் சேனல்லாம் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசும்போது அவங்க பேச விடாம தடுக்கிறதும், கையை பிடிச்சு நான் வெளியே போகும்போது என்ன பிடிச்சு தள்ளுறதும் சட்ட விரோதமா தான் இருக்கும். ஒவ்வொரு மாமன்றம் பேசுறது அரசமைப்பு சட்ட பிரகாரம் ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினரோட மக்கள் பிரச்சனை பேச அவங்களோட கடமை. அது உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க சட்டத்தையும் மதிக்கிறதுல, மக்கள் மன்றத்தையும் மதிக்கிறதுல இந்த திமுக அரசு. கண்டிப்பா சார். சார் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு என்ன சார் முக்கிய சிறப்பம்சமா அதிமுகவின் ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்க? வாக்குறுதியை பொறுத்தவரை எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் தேர்தல் பெண்களுக்கு சரி, குழந்தைகளுக்கு சரி, இப்ப பெண்களோட பாதுகாப்பு, குழந்தைகளோட பாதுகாப்பு தான் கேள்விக்குறியா இருக்கு. அதுவும் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம், அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்க அந்த பிரச்சனை யாரு சார் போய் என்னென்னமோ வந்துருச்சு. இன்னைக்கு அந்த ஒரு பிரச்சனை வர வர நம்ம மறந்துகிட்டே தான் இருக்கோம். என்ன சார் முக்கியமா இந்த பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் என்ன சார் வரும்? கண்டிப்பா இந்த இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் நிலைமெல்லாம் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பள்ளிகள்ல, கல்லூரிகளில, பொது இடங்கள்ல பச்சில குழந்தைகள்ல இருந்து மூதாட்டி யாருக்குமே பாதுகாப்பு. எங்க பார்த்தாலும் பாலியல் தொந்தரவு, போஸ்கோ வழக்கு, கற்பழிப்பு வழக்கு. இந்த நீங்க பாத்தீங்கன்னா உலகமே வந்து இன்னைக்கு வியக்கத்தக்க ரொம்ப மோசமா கருதுனது பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல அதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த யார் அந்த சாருன்னு சொல்லி எங்க ஐடி விங் சார்பா மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணின பிறதான் வெளி உலகத்துக்கே மிக இதா வந்துச்சு. அத மாதிரி எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல பெண்களையும் குழந்தைகளையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2 கண்களா தான் பார்த்தாங்க. அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் பெண்களும் சரி, பல்வேறு சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுல மிக துல்லியமான திட்டங்களை வகுப்பாங்க. எங்க இதுலதான் வந்து அந்த செல்போன்ல இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எடப்பாடியார் அவர்கள். அவங்க வந்து காலில் இருந்து ஒரு லேசா ஒரு கால் பண்ணாலே போதும், உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏகபோக திட்டங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இப்படி புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பா வரப்போகின்ற 2026 ஆட்சியில மிக சிறப்பா பெண்களை பாதுகாக்கிறதுக்கும் குழந்தைகள் பாதுகாப்புக்கும் அற்புதமான திட்டங்களை வகுத்து தருவாங்க நாங்க சொல்றோம். சார் ஒருவேளை அதிமுகவின் கூட்டணியில பிஜேபி எப்படி சேர்ந்திருக்கோ, அதாவது எடப்பாடியார் தலைமையில தான் இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்க போறாங்கன்னு வந்து உயர் திரு அமித்ஷா அவர்களே சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுது அதிமுகல. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை நீங்க 3 பேர் கூட்டணி வச்சா இது எப்படி சார் இருக்கும்? கூட்டணி நிலவரத்தை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன, கூட்டணி வந்துச்சுன்னா நல்லது தானே. எங்க எடப்பாடியாரே சொல்லியிருக்காரு, வெற்றி கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி. எங்களோட நிலைப்பாடு ஒண்ணுதான், இந்த கேடுகட்ட திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும். ஒத்த கருத்துடைய மனநிலைய அனைத்து கட்சிகளையும் கூட்டணியில சேர்க்கணும். அதுல விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, அதே மாதிரி பாஜக வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, எங்களுடைய எடப்பாடியார் தலைமையில மிக சிறப்பான ஒரு கூட்டணி அமைச்சு கண்டிப்பா நாங்க திமுக அரசை அகற்றுறதுல மிக மிக ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இல்ல சார், இப்ப நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா திமுகவை எந்த அளவுக்கு விஜய் எதிர்க்கிறாரோ, சீமான் அவர்களும் எந்த அளவுக்கு விஜய் திமுக எதிர்க்கிறாங்களோ, ஆனா அந்த அளவுக்கு அதிமுக கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்ல, ஒரு எதிர்ப்பு இல்ல. அப்படிங்கறதுனால கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டா சார்? கூட்டணியை பொறுத்தவரை எப்பனாலும் யார் கூடனாலும் வைக்கலாம். அது வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லி கடந்த கால அரசியல் வரலாற்றை பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் இருக்கு. கூடாய் நட்பு கேடாய் முடியும் சொல்லி சொன்னாப்ல யாரு, கலைஞர் அவர்கள். அது போல காங்கிரஸ் ஆட்சியில தான் தடா சட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் உள்ள இருந்தாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்துதான் ஈழத்தமிழர்ல கொன்னு குமிச்சாங்க. வைகோவை பாத்தீங்கன்னா அப்பவும் காங்கிரஸையும் திமுகவும் ஏசினார், இன்னைக்கு அங்கேயே போய் உட்கார்ந்துருக்காரு. ஒவ்வொருத்தரும் கூட்டணியை பொறுத்தளவுல எப்பனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு யாரு வேணாலும் இன்றைக்கு வந்து அவங்க அரசியலுக்காக விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர
கூட்டணி வேறு கொள்கை வேறு, யாரு வந்தாலும் சரி ஒரே முடிவு. புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களோட பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். அதுக்காக ஒத்த கருத்துள்ள மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று நேத்து கூட செயற்குழுல சொல்லியிருக்காங்க. அதனால அதை பத்தி அவர்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்காரோ அதுதான். ஓகே சார், மிக்க நன்றி சார். நன்றிண்ணா, நன்றிண்ணா. சார் ஓரளவுக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா கேட்கட்டா? நீங்க அப்படி இந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் கேட்டுறேன். இல்ல இப்போ பாத்தீங்கன்னா சார், நீங்க தமிழ்நாட்டோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. செந்தில் அப்படி பேசுறீங்களா சார்? நீங்க அப்படி பேசுறீங்களா இல்ல நான் கொஸ்டின்ஸ் கேட்கட்டா? செந்தில் பாலாஜி இருக்காரு, அவரை பத்தி கேட்கவே இல்லை. ஓகே 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 ஓகே. சூப்பரான கொஸ்டின் சார். சார் போயிடலாமா அப்படியே ஃப்ளோல? சார் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க, சாரி உயர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பதவி வழங்கியிருக்காங்க இந்த இடி வழக்கிற்காக. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திருப்பி அவர் வந்து எந்த ஒரு பதவியிலுமே இருக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றமும் சரி. அதாவது பதவியில நாங்க இருந்தா இவருக்கு வந்து நாங்க வந்து பெயில் தர மாட்டோம், நீங்க திருப்பி வந்து நாங்க வந்து ஜெயிலுக்கு தான் நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பல்லாயிரம் கோடி ரூபான்னு டாஸ்மாக்லயும் சரி, இடியும் சரி, வேலை வாங்கி தருவதான் சரி, ஊழல் பண்ணியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க செந்தில் பாலாஜியோட கேஸ? செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா, நீங்க உயர்திரு பாலாஜின்னு சொல்றதுக்கு பதிலா 10 ரூபா பாலாஜின்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் அரசு டாஸ்மார்க் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே டாஸ்மார்க் கடைகள்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு இவங்க வந்து சட்ட விரோதமா வித்திருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா, ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் ஒரு பாட்டில்ல 10 ரூபாய்க்கு மட்டும் வச்சு ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு இடி விசாரணை வந்து இந்த ரைடெல்லாம் நடத்தினாங்க, வச்சாங்க, போனாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி வந்து டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ஹைகோர்ட்ல நடந்துச்சு. ஹைகோர்ட்ல வந்து இவங்க வந்து சட்டத்துல இருந்து இவங்க பண்ண ஊழல்ல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு போட்டாங்க. அது ஹைகோர்ட் மண்டையில செந்தில் பாலாஜிக்கும் இந்த ஸ்டாலின் அரசுக்கும் ஒரு கொட்டு கொட்டி அந்த இதை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா சட்டப்படியால விசாரணை நடக்கணும். ஏன்னா டாஸ்மார்க்ல ஊழல் நடந்தது உண்மை, அதுல வந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது உண்மை. அது மாதிரி இந்த செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை ஊழல் பெருச்சாலிங்கிறது ஊருக்கே தெரியும். ஏன்னா கடந்த முறை வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெயிலுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப இதுவாகி அவரை சுப்ரீம் கோர்ட் மூலியமா தான் உள்ளே வைக்க முடிஞ்சது. பெயில் எல்லாம் கொடுத்தாங்க. பெயில் கொடுத்த மத்தியில அவர் வந்து நான் அமைச்சரா இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் பெயில் வாங்கினாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்த மறுநாளே எங்க பட்டாபிஷேகம் நடத்துறாங்க. அதுக்கு இன்னொரு என்ன குறிப்புன்னா, அவர் இந்த கட்சியிலிருந்து வந்தவர் மாதிரி தெரியல, திமுக அவருக்கு மிக பெரிய வரவேற்பு. அனைவரும் திமுக 2ஆம் கட்ட தலைவர் ஆயிட்டாரு செந்தில் பாலாஜி. ஆக கேவலம் திமுக அதுதான். அவர் வாராரு, அவ்வளவு பேர் சீனியர் அமைச்சர்லாம் எந்திரிச்சு செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. என்ன நடக்கு? ஏன்னா அவன் ஊழல், டாஸ்மார்க் அடிச்ச ஊழல் பணத்துல கரெக்டா ஸ்டாலின் குடும்பத்துக்கு கட்டிங் கொடுக்காரு. கருவூலமே அவருதான் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா திமுகவுக்கு இன்னைக்கு கருவூலமே மிஸ்டர் செந்தில் பாலாஜி தான். அவரை தான் வந்து நல்லா எல்லா பணத்தையும் ஊழல் பண்ணி கரெக்டா கட்சிக்காரங்களுக்கும் சரி, கட்சிக்கும் சரி, ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சரி பக்காவா பங்கு போட்டு ஊழல் பணத்தை கொடுக்கறதுனால அவருக்கு ஏகபோக மரியாதை இருக்கு திமுக கட்சியில. நேற்று மேயர் பிரியா அவர்கள் வந்து பவுன்ஸ் பவுடரா இல்ல வந்து ஒரு செய்தியாளர் போய் கேட்டிருக்காங்க, மேம் இது என்ன மேம் பவுடரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்ன ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம எதனா பவுன்ஸ் பவுடரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டும் தோணியில போயிருக்காங்க. நீ எந்த சேனல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்தியாளர்கள் பார்த்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சார்? மேயருங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மேயர் தான் பார்த்தீங்கன்னா மிக ஸ்பெஷல் பவர். மேயர் அப்படிங்கிறது மக்களோட முதல் இதுல அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அற்புதமான ஒரு பதவி மேயர் பதவி. அவங்க வந்து இப்படி ஒரு பொறுப்பற்ற முறையில பதில் சொல்றது வந்து, அதுவும் மீடியாவை மிரட்டுற தோணியில பேசுறது வந்து கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேள்வி கேட்கறது ஒவ்வொரு மீடியாவோட உரிமை. அதுல உண்மையில அங்க என்ன போட்டிருக்காங்க, அங்க பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு பவுடரை போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ப்ளீச்சிங் பவுடர் வந்து என்ன வித்தியாசம் இருக்கு, சுண்ணாம்பு பவுடரா என்னது? அவங்க அந்த ப்ளீச்சிங் பவுடரே கிருமி நாசினி. அதை வந்து எதுக்காக போடுறது? சுகாதாரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக போடுறது. அதுல கொண்டு இவங்க ஊழல் பண்றதுக்காக சுண்ணாம்பு பவுடரை கொண்டு போட்டுருங்க. அதை நீங்க வெட்ட வெளிச்சமா மீடியால கண்டுபிடிச்சதுனால அப்படி சமாளிக்கிற தோணிலையும் மீடியாவை மிரட்டுற தோணிலையும் அழகா பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. மேயர் பிரியாவை பத்தி என்ன, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு அம்பு தானே. அவங்கள வந்து ஒரு செயல்படாத ஒரு ஆளா வைக்கணுங்கிறக்கா திமுக டம்மியா போட்டு வச்சிருக்க ஒரு ஆளுதான் மேயர் பிரியாங்கிறது தெரியுது. இல்ல சார், நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இப்ப மேயர் பிரியா அவர்களோ இந்த பேச்சு இருக்குல்ல, முன்னாள் அமைச்சரோட பேச்சு அருண் அவர்களும், சரி அருண் சொல்றேன், இவரு திருச்சியில ஒரு அமைச்சர் இருப்பார்ல சார், கே.என். நேரு
அவர்களோட பேச்சு வழக்கம், பொன்முடி அவர்களோட பேச்சு வழக்கம், மேயர்களோட சேர் பாபாவோட பேச்சு வழக்கம், இப்ப செய்தியாளர்கள் நம்ம ஒரே மாதிரி இருக்குல்ல சார்? கண்டிப்பா எப்பவுமே வந்து திமுக காரங்களை பாத்தீங்கன்னா நீங்க எங்க நீங்க மீடியாக்காரங்க போய் பேட்டி கேட்டா போதும், அவங்க பதிலே பாத்தீங்கன்னா நீங்க கேள்வி கரெக்டா நியாயமா சட்டப்படி ரைட்ஸா ஒரு கேள்வி கேட்பீங்க. அவங்க பதில பாத்தீங்கன்னா உங்களை மிரட்டுற துணியில ஒரு சரியான பதிலே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நேரு எடுத்துக்கிட்டா எப்பவுமே செய்தியாளர்களை மதிக்கிறதே இல்லை. அவர் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ ஏருக்கு மாறான ஒரு பதில தான் சொல்லுவாரு. பொன்முடியும் அதே மாதிரிதான். இவங்கள்ல இருந்து வந்தவங்க தான் அந்த மேயர் பிரியாம அவங்க மட்டும் எப்படி செய்தியாளரோட நியாயமான கேள்விகளுக்கும் சட்டப்படியான கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாங்க? திமுகவே வந்து மீடியாக்களை என்றைக்கும் மதிக்கிறதே இல்லை. அவங்க சில மீடியாக்களை செட் பண்ணி கையில வச்சிருக்காங்க. அதை மட்டும் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தமிழகத்தில் நடக்கிற உண்மையை மறைச்சிட்டு பொய்யை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு செட்டப்பை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. தவிர இவங்க உண்மையான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போறதில்ல, மீடியாக்கள் மூலியமா உண்மையை கொண்டு வர போறதில்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் அண்ணா.